அனைவருக்கும் வணக்கம். இன்று அழகான மலைச்சாரலுடன் இன்று நாள் தொடங்கியது. ஓகே, இன்னைக்கு நம்ம நேரம் லஞ்ச் பாக்ஸ் டைம். வாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன பேக் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பாப்பாவுக்கு ரொம்ப மைல்டாக சமைச்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவா. காரமாக சமைச்சு கொடுத்தா லைட்டாக தான் சாப்பிடுவா. ஸோ இன்றைக்கி ரொம்பவே மைல்டாக தான் சமைச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள். வெறும் கேரட் சாதம், 2 கோவக்காய் ஃப்ரை பண்ணலை, பின்ன கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சமாக வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்னென்ன வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. எல்லா நாளுமே மேக்ஸிமம் நான் பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றனால காலையில் அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கட்டிட்டு நான் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சாச்சு. பின்ன அதோடு சேர்த்து சாத்துக்குடி 2 பீஸ் மட்டும் வச்சுட்டு, பின்ன அவள் ஈவினிங் டயத்தில் ஒரு 3 o'clock ஒரு பிரேக் விடுவாங்க. ஸோ அதுக்கு கடலை மிட்டாய், கொக்கை மிட்டாய் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்நாக்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பின்ன வைக்க போகிறது பேக்குள்ளே பின்ன பேக் பண்ணுவோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பாக்ஸு இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு முக்கியமாக மறக்காமல் வைக்க வேண்டியது லெவல். லன்ச் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வைப்பாங்க. ஸோ லன்ச் டேபிள், ஸ்பூன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன அப்படின்றத நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொன்று மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் நீங்கள் பேக் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ. பை. சி யூ. டேக் கேர்.